இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு இப்படி எதோட வச்சு சாப்பிட்டாலும் இந்த பக்கோடா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் குழஞ்சி வந்ததுக்கப்புறமா மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 3/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால், அப்படி இல்லைன்னா சிக்கன் மசால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பக்கோடா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பக்கோடா தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தியோட சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.